சுவர் கடிகாரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருக்க அந்த அமைதியான அறையில் அதன் டிக் டிக் சத்தம் மட்டுமே ஒரு தாளம் போல ஒலித்துக் கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே கருநீல வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மின்ன, பால்வெளி மண்டலம் இருளில் ஒரு நீண்ட கோலம் போல விரிந்து கிடந்தது. ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த லியோ அடிவானத்தில் மௌனமாக தெரிந்த அந்த பிறை நிலவையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. பல ஆண்டுகளாக அவன் தன் மனதோடு சேர்த்து இறுகப் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நினைவு. கடந்த காலம் மங்கிவிடக் கூடாது என்கிற ஆதங்கத்தில் அவன் கைகள் அந்த புகைப்படத்தை அமுக்கி பிடித்திருந்ததால் விரல் கணுக்கள் வெளுத்துப் போயிருந்தன. மீண்டும் ஒருமுறை வானத்தை பார்த்தபோது அன்று மாலை அவன் எழுதிய வரிகள் அவன் நினைவுக்கு வந்தன. என் கைகளை விட்டு நழுவ வேண்டிய ஒன்று என்றால் நான் அதை இவ்வளவு பலமாக பிடித்துக் கொள்ள மாட்டேன். பிடிவாதமாக பற்றிக் கொண்டிருப்பதை விட முழு மனதோடு அதை விடுவிப்பதே சிறந்தது. இந்த வரிகள் அவன் மனதில் எதிரொலித்த போது அவன் தோள்களில் இருந்த பாரம் மெல்லக் குறைந்தது. ஏற்கனவே கடந்து போன ஒன்றை இவ்வளவு இறுக்கமாக பிடித்துக் கொள்வதால் எதிர்காலத்தை ஏந்துவதற்கு தன் கைகளில் இடமில்லாமல் போய்விட்டது என்பதை அவன் உணர்ந்தான். லியோ மெதுவாக தன் கைப்பிடியை தளர்த்தினான். அவன் அந்த நினைவை தூக்கி எறியவில்லை, ஆனால் அதை சிறைப்பிடிப்பதை நிறுத்தினான். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த நட்சத்திர ஒளியை விட பிரகாசமான ஒரு அமைதி அவன் மனதிற்குள் பரவியது. அவன் இப்போது தன் ஆதங்கத்திற்கு அடிமை இல்லை. தன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க அவன் தயாராகிவிட்டான்.